ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். திருத்தணி முருகனே துணை. நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி எல்லா நேரத்துலையும் சிரிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிரிப்புக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்ம ஐயன் தாங்க. நிறைய நேரம் போராட்டமான வாழ்க்கை இருந்திருக்கு, இப்பவும் கூட இருக்கு. காட்டில் திக்கு தெரியாம, அடுத்த நிமிஷம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாம ஒரு மனசு குழப்பமான சூழ்நிலையெல்லாம் இப்பவும் இருக்கு. மனசு அவ்வளோ சஞ்சலமா இருக்கும். அப்பெல்லாம் மனுஷங்களை கூப்பிடுறத விட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி முருகா அப்படின்னு கூப்பிடுறது தான் அதிகம் இல்லை, அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. எப்பெல்லாம் தோணுதோ அது இரவு இல்லை காலையில மத்தியானம்லாம் பார்க்கறது இல்லை, முருகா அப்படின்னு கூப்பிட்டுடுறது. ஏன்னா அவர் மட்டும் தானே கூப்பிட்டோன்னே குழந்தை கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவாரு. மனுஷங்க சரண்யா தானே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா இவர் அப்படி கிடையாது. நம்ம கூப்பிட்டா உடனே வந்துடுவாரு. நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு முருகன் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லிட்டு. உங்க முன்னாடி நான் இப்படி இருக்கேன், என்ன ஒன்று உதாரணமா எடுத்துக்கோங்க. அவரு கரெக்டான டைம்ல எல்லாம் கரெக்டா செய்வாரு. ஆனா நம்பிக்கையை ஒரு பொழுதும் விடாதீங்க. நான் ஒரு நாளுமே நம்பிக்கை விட்டதே கிடையாது. ஒரு நாளுமே அவர் திட்டினது கிடையாது. ஒரு நாளும் அவரோட கோவிலுக்கு போகாம இருந்தது கிடையாது. எல்லா நாளுமே அவரை நினைக்காம இருந்தது கிடையாது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் சரி, எங்க அப்பா எனக்கு இருக்கான்னு சொல்லிட்டு முருகான்னு கூப்பிடுங்க, நம்புங்க. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை. ஐயனை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க.